தாக்குதல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி தற்பொழுது மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, எந்தெந்த பகுதிகளில் தாக்குதலை மேற்கொண்டு வரார்? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் நிறுத்தம் என்பது மாலை 5 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இரு நாடுகளும் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது எல்லை தாண்டிய தாக்குதலை தற்பொழுது மீண்டும் பாகிஸ்தான் நடத்த தொடங்கி இருக்கிறது. எல்லைப்புற பகுதிகளான குறிப்பாக உதம்பூர், அக்னூர், நௌஷேரா, பூஞ்ச், ரஜௌரி, மெந்தர், ஜம்மு, சுந்தர்பனி, ஆர்எஸ்புரா, அர்னியா, கத்துவா ஆகிய பகுதிகளில் எல்லை தாண்டிய தாக்குதலை குறிப்பாக பீரங்கி மற்றும் துப்பாக்கிகள் கொண்ட தாக்குதலை பாகிஸ்தான் தற்பொழுது தொடங்கி நடத்தி வருகிறது. சுமார் 3 மணி நேரங்கள் கூட இன்னும் ஆகவில்லை. இந்த ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு மீண்டும் ஒரு தாக்குதலை இந்தியாவின் மீதான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கியிருக்கு. அதே சமயம் ஸ்ரீநகர் அருகே தற்பொழுது ஒரு வெடிப்பு சத்தம் என்பது கேட்கப்பட்டுள்ளது என்ற ஒரு எக்ஸ்போஷன் கேட்டுள்ளதாகவும் அம்மாநிலத்துடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வர் ஓமர் அப்துல்லா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அங்கிருந்து பல்வேறு வீடியோக்களும் வெளியாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் ஸ்ரீநகருக்கு மேலே பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் மீண்டும் தற்பொழுது தாக்குதலை தொடங்கியுள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் என்பது பிற்பகல் மாலை 5 மணி முதல் அமலாகி இருக்கும் நிலையில் அது நடவடிக்கைக்கு வந்த அந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே தற்போது அந்த விதிகளை மீறி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தற்பொழுது மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதலில் இறங்கி இருக்கிறது. ஸ்ரீராம், தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தான் முதல்ல கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் ஏற்கப்பட்டு தாக்குதல் நிறுத்தமானது உடன்படிக்கையாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மீண்டும் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டு வருது. இந்தியா தரப்பில் இதற்கான பதிலடி கொடுக்கப்படுதா? அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும்? நிச்சயமாக ஸ்ரீராம், தற்பொழுது அங்கு நடத்தப்பட்டு வரும் அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியையும் இந்தியா வேறு வழியின்றி தற்பொழுது பதிலடியையும் தொடங்கி இருக்கிறது. ஸ்ரீநகர் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரோன்களை தகர்த்தெறியும் ஒரு நடவடிக்கைகள் இந்தியாவுடைய ராணுவம் என்பது ஈடுபட்டுள்ளதாக தகவலானது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரஜௌரி, பூஞ்ச், கத்துவா மற்றும் அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் துப்பாக்கி சூட்டையும் கடுமையான ஒரு துப்பாக்கி சூட்டை பாகிஸ்தானுடைய ராணுவம் நடத்தியதாகவும் அந்த இந்திய செக் போஸ்டில் இருந்து எதிர்த்தாக்குதலையும் இந்தியாவானது ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிலை நீடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இரவும் அந்த தாக்குதல்கள் மற்றும் எதிர்த்தாக்குதல் என்பது தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த அளவில் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்தினால் நல்லது. பாகிஸ்தான் அந்த ஒரு தாக்குதலும் தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக தகுந்த பதிலடியை இந்தியாவுடைய படைகள் வழங்கும். அதற்கு எப்பொழுதுமே படைகள் தயாராக இருப்பதாக இன்று மாலை பேசிய மூத்த ராணுவ அதிகாரியான ரகுநாத் நாயர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த ஒரு அறிவிப்பையும் மீறி தற்பொழுது பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் விதிகளை மீறியும் தற்போது தாக்குதலை தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய முப்படைகளும் ஏற்கனவே அலர்ட் மோடில் தான் இருந்து வருகின்றன. இருந்தாலும் தாக்குதல் என்று வரும்பொழுது பதிலடி தருவதற்கு தயங்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தான் பாதுகாப்பு படையினுடைய தலைவர்கள் இன்று மாலை செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் கூறியிருந்தார்கள். தற்போது இந்த நிலையில் தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீருடைய தலைநகரான ஸ்ரீநகரிலும் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா சுசித்ரா, தாக்குதல் நிறுத்தப்பட்டிருந்தாலும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்புல தொடர்ந்து கூறப்பட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இன்று மாலை இந்த தாக்குதல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ தற்பொழுது மீண்டும் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. விவரிக்கலாம் சுசித்ரா, இப்போ என்ன சூழல் இருக்குங்கிறத? நிச்சயமாக ஸ்ரீராம், குறிப்பாக இந்த ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷன் என்ற அடிப்படையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இரு நாடுகளுக்கும் இடையான ஒரு புரிதல் அடிப்படையிலான ஒரு நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது சற்று நேரத்திற்கு முன்னதாக பேசிய பொழுது தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் மட்டுமல்லாமல் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகளும் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் இந்த தாக்குதல் தொடர்பாக முன்வைத்திருந்தார்கள். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது தற்பொழுது காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் மத்திய அரசாங்கமானது கூறியுள்ளது. தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியாக பார்க்கப்படும் பார்மரிலும் பதற்றம் என்பது தொடங்கியுள்ளது. அந்த பகுதியிலும் பாகிஸ்தான் தற்பொழுது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகும் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து குண்டு தாக்குதலை நடத்தி வருவதன் காரணமாக இந்த ஒரு
பதற்றமான சூழல் என்பது பார்மரிலும் தொடர்கிறது. இந்த பார்மர் தான் இன்று காலை பாகிஸ்தானுடைய ஒரு ஏவுகணை என்பது அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டு தற்பொழுது அதனை ஆய்விற்கு இந்திய ராணுவமானது உட்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது விதிகளை மீறி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் மீறி தற்பொழுது பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து தொடங்கியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல்கள் ஸ்ரீநகருக்கு மேலேயும் தற்பொழுது பலத்த வெடிசத்தத்துடன் தற்பொழுது அங்கு தொடங்கியுள்ளதையும் நம்மால் காட்சிகளிலும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பல்வேறு மக்கள் இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் புரிந்துணர்வு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது போடப்பட்டதன் அடிப்படையில் விதிகளையும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் நீக்கி சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தான் அவர்கள் அந்த உத்தரவுகளை விதித்திருந்தார்கள். பிளாக் அவுட் மற்றும் மக்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த கட்டுப்பாடுகளையும் நீக்கி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநில நிர்வாகங்கள் ஒரு விதிகளுடைய தளர்வுகளை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த தாக்குதல் தொடங்கியிருப்பதன் காரணமாக எல்லைப்புற பகுதிகளான ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் மீண்டும் அந்த விதிகள் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தற்பொழுது பொதுமக்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் அங்கு அதிகாரிகளால் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீருடைய பெரும்பாலான அந்த LOC பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஏற்கனவே பிளாக் அவுட் என்பது முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த துப்பாக்கி சுடுதல் மற்றும் பீரங்கி தாக்குதலுக்கு எதிர்வினையை இந்தியா ஆற்றி வருகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். விதிகளை மீறி பாகிஸ்தான் இந்த ஒரு தாக்குதலை தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக தகுந்த பதிலடி என்பது இந்தியாவின் தரப்பில் வழங்கப்படும். அது நிச்சயமாக ஒரு ஆக்ட் ஆஃப் வார், அதாவது ஒரு போரினுடைய ஒரு தொடக்கமாக கருதப்படும் என்ற ஒரு தகவலையும் அதாவது கருத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், சுசித்ரா, நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இந்த தாக்குதல் தொடர்பான சிறப்பு நிரலை பார்க்கலாம்.